வணக்கம் நண்பர்களே! ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கடந்த 3 வருடங்கள் துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நடந்த போராட்டங்கள் மறக்க முடியாததாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். முக்கியமா மனதளவில் நிறைய நொடிஞ்சு போனீங்க. மனதளவில் நீங்க நிறைய உடைஞ்சு போனீங்க. அன்பை கொடுத்துட்டு பாசத்தை கொடுத்துட்டு கருணையை கொடுத்துட்டு அதனால நிறைய ஏமாற்றத்தை உங்களுக்கு கடவுள் தந்தாருன்னு தான் சொல்லணும். எவ்வளவு நாள் தான் எங்களாலையும் சகிச்சுக்கிட்டு இருக்க முடியும், எவ்வளவு தான் சகிப்புத் தன்மையை வச்சிட்டு நாங்களும் இருக்க முடியும்னு நீங்க கேக்குறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க. இரக்க குணம் அதிகமா இருக்கிறதாலேயோ என்னவோ தெரியல, கடந்த காலத்துல நிறைய வழி வேதனைகளை அனுபவிச்சீங்க அப்படிங்கறத கூட யாராலையும் மறுக்க முடியாதுங்க. அதைவிட ரொம்ப முக்கியமா கடந்த காலங்களில் கேது பகவான் ராசியில் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்களை தடுத்து நிறுத்தி கொண்டிருந்தார் என்று தான் கூற வேண்டும். இந்த கிரக நிலையால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கடுமையா அஃபெக்ட் பண்ணுச்சு. குறிப்பா உங்களோட பர்சனல் லைஃப் ரொம்ப பாதிக்கப்பட்டது. இதனால்தான் நிறைய நம்பிக்கை துரோகம், நிறைய மனசஞ்சலங்கள், நிறைய ஏமாற்றங்கள் இதெல்லாம் மிக கடுமையாக சந்திந்த ராசிகளில் துலாம் ராசி முதன்மையாக இருக்கின்றது. ஜென்மத்தில் ஒரு மனிதனுக்கு கேது இருந்துச்சுன்னா வனவாசத்துக்குரிய ஒரு வாழ்க்கைதான் கடந்த காலத்துல நீங்க வாழ்ந்தீங்க. எங்கேயாவது கிளம்பி போடலாமா அல்லது எங்கேயாவது கண்காணாத தேசத்துக்கு கூட போடலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணத்தை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். இடைஞ்சலுக்கு மன்னிக்கவும். தயவு செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வீடியோவை பார்க்கவும். சிலருக்கு கடவுள் புண்ணியத்தில் என்னதான் சந்தோஷத்தை கொடுத்தாலும் நிம்மதியை கொடுத்தாலும் சிலருக்கு மனரீதியான உளைச்சல்களும் உடல் ரீதியான உளைச்சல்களும் பல பேருக்கு இருந்து வந்தது. அப்படிங்கிறதையும் யாராலையும் மறுக்க முடியாதுங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஆல்ரெடி நடந்து முடிந்த ராகு கேது பெயர்ச்சியின் மூலம் ராகு கேத்துக்கள் நன்மை தரும் இடங்களான 6 மற்றும் 12ஆம் இடங்களுக்கு சென்றுவிட்டனர். இனிமேல் கேத்துவால் உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. இதனால் தற்போது நடந்து கொண்டிருக்கும் கெடுபலன்கள் அப்படியே குறையும். துலாம் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய 3 வருடங்களுக்கு உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. நீங்கள் மிகவும் நன்றாக இருப்பதற்கு உண்டான அனைத்து வழிகளையும் தற்போது கடவுள் உங்களுக்கு கொடுப்பார் என்று நிச்சயமாக சொல்லலாம். பொதுவாக துலாம் ராசிக்காரர்களின் குணங்களை பார்க்கும் பொழுது துலாம் ராசியில் பிறந்தவர்கள் எப்போதும் சிரித்த முகத்துடன் காட்சியளிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதனால் பிறரை ஈர்க்கக்கூடிய வசீகர தோற்றம் உடையவர்களாக விளங்குவர். சுக்கிரனின் ஆதிக்கத்துக்கு உள்ளானவர்கள் ஆதலால் நேர்மையை குறிக்கோளாக கொண்டவர்களாக விளங்குவார்கள். இவர்கள் நேர்மையாக இருப்பதனைப் போலவே மற்றவர்களும் நேர்மையாக இருக்க வேண்டும் என விரும்புவார்கள். பொதுவாகவே மனைவியின் மீது அதிக பிரியம் உடையவர்களாகவும் இருப்பார்கள் மற்றும் சிறப்பான கலைநயம் உடையவர்களாகவும் ஆடம்பரங்கள், கேளிக்கைகள், கொண்டாட்டங்கள் போன்றவற்றில் அதிக ஆர்வம் உடையவர்களாக இருப்பார்கள். அதிகளவான மனிதர்களுடன் இவர்கள் பழகினாலும் நெருங்கிய நண்பர்கள் மிகவும் குறைவாகவே காணப்படுவார்கள். மேலும் இவர்கள் மனதில் தோன்றுவதை வெளிப்படையாக பேசிவிடுவார்கள். இதனால் உறவினர்கள் நண்பர்கள் வட்டாரத்தில் மனக்கசப்புகள் ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டு. பிறருக்கு எதிர்பார்ப்புகள் எதுவும் இன்றி உதவி செய்யக்கூடிய நல்ல குணம் படைத்தவர்களாக இருப்பார்கள். பண விஷயங்களில் தாராளமாக செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பதனால் கடனாளிகள் ஆகவும் சந்தர்ப்பங்கள் உள்ளது. தொழில்துறைகளில் சட்டத்துறை, வியாபாரத்துறை போன்றவற்றில் சிறந்து விளங்குவார்கள். எந்த தொழிலை எடுத்துக்கொண்டாலும் அதில் நிபுணத்துவம் பெற்று விளங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். பொதுவாகவே இவர்கள் உயர்ந்த செல்வாக்குடைய மனிதர்களிடம் மிகவும் இலகுவாகவே பழகி விடுவதனால் அவர்களது நட்பின் மூலம் உயர்ந்த பல காரியங்களை இலகுவாக சாதித்து விடுவார்கள். இவர்கள் எவ்வளவு உயர்ந்த மனிதர்களாக இருந்தாலும் பிற மனிதர்களோடு அன்போடும் எளிமையாகவும் பேசக்கூடியவர்களாவர். ஒரு தராசு எவ்வாறு மற்றவர்களை எடை போடுகின்றதோ அதனைப் போல மற்றவர்களை இலகுவாக எடை போட்டு வைத்திருப்பார்கள். இவர்கள் சிறப்பாக உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாடு பார்க்காமல் எல்லோரிடமும் சமமாக பழகுவார்கள். மிகவும் உறுதியான பேச்சாற்றலை கொண்ட இவர்கள் எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷமாக இருக்கக்கூடியவர்கள். வாக்கு சாதுரியம் கொண்ட இவர்களிடம் பேசி வெற்றி பெறுவது கடினமாகும்.
எந்த கடினமான சூழலிலும் நிதானமாக சிந்தித்து நல்ல முடிவுகளை எடுக்கும் ஆற்றல் உடையவர்கள். தோல்விகள் வந்தாலும் துவண்டு போகாமல் முன்னேறி செல்லும் திறன் படைத்தவர்களாக விளங்குவார்கள். சரிவாங்க துலாம் ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை டீடைலாக பார்க்கலாம். இந்த தமிழ் புத்தாண்டில் துலாம் ராசிக்காரர்கள் அதி அற்புதமான பலன்களை பெறப் போகிறீர்கள். ராகு கேதுவின் சஞ்சாரம் உங்களுக்கு அனுகூலம் தரும் வகையில் அமைந்திருக்கிறது. உங்களது ஒவ்வொரு செயலும் தெய்வத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டு செய்வீர்கள். சகல செல்வங்களும் பெற்று வாழும் பேறு கிடைக்கும். நண்பர்களின் உதவியும் குடும்பத்தினரின் பாசமும் அரசுத்துறை சார்ந்தவர்களின் ஆதரவும் உங்களை சந்தோஷத்தில் நிலைகுலையச் செய்யும். பெரிய மனிதர்களின் ஆதரவால் உங்களுக்கு நற்பெயர் கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் அடிக்கடி நிகழும், அதன் மூலம் லாபமும் கிடைக்கும். வீடு, மனை, ஆடை, ஆபரண சேர்க்கை உண்டு. சொல்லும் செயலும் ஒருங்கே இருக்கும். தைரியம் மிளிரும். அதிக புகழ் உண்டாகும். புதிய கல்வி கற்பதற்கான சூழல் ஏற்படும். அதிக புகழ் உண்டாகும். பிள்ளைகள் உங்கள் சொல் கேட்டு நடப்பது மனதிற்கு மகிழ்ச்சி தரும். எதிரிகள் பலமிழந்து போவார்கள். பெற்றோர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள். தம்பதிகளிடையே அன்பு அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக வாட்டி வந்த பிணி நீங்கும். தியான யோக செய்வது நன்மை தரும். உத்தியோகஸ்தர்களுக்கு அரசு, தனியார் துறைகளில் உள்ளவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். நீதி, நேர்மையுடன் செயல்பட்டு மக்கள் ஆதரவை பெறுவீர்கள். அத்தியாவசிய கோரிக்கைகள் அனைத்தும் மேலிடத்தால் அங்கீகரிக்கப்படும். நடைமுறை வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுவதற்கென சூழல் உருவாகும். புகழ் அதிகரிக்கும். வாகனங்களை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும். பூமி, மனை, வீடு வசதிகளுக்கான வங்கி கடனுதவி தாராளமாக கிடைக்கும். அலுவலக எதிரிகள் காணாமல் போவார்கள். கிடைக்கும் ஆதாயத்தை சேமிக்கும் பழக்கம் உருவாகும். அலுவலகத்தில் சிறப்பாக பணிபுரிவதால் அரசாங்கத்தில் சிறப்பு சலுகைகள் கிட்டும். பழைய இழப்புகள் இவ்வாண்டில் சரிசமமாகும். வேலையில் அதிக கவனம் செலுத்துவதால் பாராட்டு மழையில் நனைவீர்கள். தொழிலதிபர்களுக்கு பால், மருத்துவம், பண்ணைகள் வைத்திருப்போருக்கு சில கட்டுப்பாடுகளால் தொழிலில் விரக்தியான சூழ்நிலை உருவாகலாம். ஆனாலும் மனதில் தைரியத்துடன் வீர நடை போடுவீர்கள். வருமானம் அதிகரிக்கும். சனி, குரு சஞ்சாரத்தால் ஆட்டோமொபைல், இயந்திரம் சார்ந்த துறையினருக்கு லாபங்கள் அதிகமாகும். வீடு, அலுவலகம் போன்றவற்றில் பணம், ஆவணங்கள், நகைகள் ஆகியவற்றை பாதுகாப்புடன் வைத்துக் கொள்வது நல்லது. பங்குதாரர்களுடன் வீண் மனக்கிலேசம் ஏற்பட்டு மனநிம்மதி குறையக்கூடும். கடுமையான உழைப்பை செலவழிக்க வேண்டி வரலாம். வாகனங்களில் பயணம் செய்யும் போது கவனம் தேவை. குறுப்பெயர்ச்சிக்கு பின் அனுகூலமான நிலை வந்து சேரும். பேங்க் கடன்கள் பைசல் ஆகும். கடந்த ஆண்டில் இருந்து வந்த நிலுவைத் தொகை அனைத்தும் கொஞ்சமாக அடையும். ஆடை வடிவமைப்பாளருக்கு ஆச்சரியங்கள் தரும் வகையில் லாபங்கள் வந்து சேரும். மாணவர்களுக்கு உயர்கல்வி பயில்வதற்கான சூழல் உருவாகும். கல்வி நிமித்தமாக வெளிநாடு செல்ல வேண்டி வரும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகுபவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்கள், ஆசிரியர்கள் சகஜமாக பழகுவார்கள். சுற்றுலா சென்று மகிழ்வீர்கள். அதிக நேரம் விழித்திருந்து படிப்பதை தவிர்ப்பது நல்லது. பெற்றோர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருந்து உங்களை ஊக்குவிப்பார்கள். தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்று நற்பெயர் எடுப்பீர்கள். பெண்களுக்கு அரசு மற்றும் தனியார் துறைகளில் வேலை பார்க்கும் பெண்கள் தங்கள் வேலைகளை திருப்திகரமாக முடித்து நிர்வாகத்தினரிடம் நற்பெயர் வாங்குவார்கள். பணி உயர்வும் சம்பள உயர்வும் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். குடும்ப நிர்வாகம் செய்யும் பெண்களுக்கு வேலைப்பளு அதிகமாகும். இதனால் முதுகுவலி, உடல்வலி ஏற்படலாம். மாத விலக்கின் போது அதிகமான வயிற்று வலியும் ஏற்படலாம். கவனம் தேவை. வருமானத்திற்கு எவ்வித குறைவும் இருக்காது. கால்நடை வளர்ப்போருக்கு அதிகமான லாபங்கள் வந்து சேரும். சிறுதொழில் செய்யும் பெண்களுக்கு வங்கிக்கடன் கிடைப்பதோடு நல்ல அங்கீகாரமும் வந்து சேரும். திருமண வாய்ப்பினை எதிர்பார்த்திருந்த பெண்களுக்கு மங்களம் நடைபெறும் வருடமிது. கலைஞர்கள், திரைக்கலைஞர்கள் கூடுதல் திறமையினை வெளிப்படுத்தி பாராட்டுகள் பெறுவார்கள். கிராமிய கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து குவியும். நகைத்தொழில் செய்பவர்களுக்கு மிக அதிக லாபம் வந்து சேரும். கட்டிட கலைஞர்களுக்கு பொன்னான காலமிது. புதிய வாகனங்கள் சேர்க்கை உண்டு. தகவல் தொழில்நுட்ப சாதனங்களின் சேர்க்கையால் தொழில் அபிவிருத்தி ஏற்படும்.
அரசியல் துறையினர் பொது பிரச்சனைகளில் தலையிட்டு மற்றவர்களின் இயேசுக்கும் பேச்சுக்கும் ஆளாக நேரிடலாம். கவனம் தேவை. மேடை பேச்சாளர்களுக்கு சக மனிதர்களாலேயே பிரச்சனைகள் வரலாம். பெண் அரசியல் துறையினருக்கு செல்வாக்கும் சொல்வாக்கும் அதிகரிக்கும். வீணான பஞ்சாயத்தில் மாட்டிக்கொள்வதை தவிர்க்கவும். வருமானம் நல்ல முறையில் வந்து சேரும். எதிரிகளை கண்டுகொள்ளாமல் பயணிப்பது நன்மை தரும். சித்திரை 3-4 பாதத்தில் பிறந்தவர்கள் எதிலும் மிகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லது. ராசியாதிபதியால் திடீர் உடல்நல பாதிப்பு உண்டாகலாம். மனம் நிலை கொள்ளாமல் தவிக்கும் நிலை வரலாம். பணவரத்து இருக்கும். கவுரவம் அந்தஸ்து உயரும். எதிர்பார்த்த உதவிகள் மற்றவர்கள் மூலம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் மந்தமான போக்கு காணப்பட்டாலும் பணவரத்து குறைவு இருக்காது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தொழில் கூட்டாளிகளுடன் அனுசரித்து செல்வது நன்மை தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக பணிகளை கவனிப்பது நல்லது. வீண் அலைச்சலும் கூடுதல் உழைப்பும் இருக்கும். குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்டு அதனால் நிம்மதி குறையலாம். வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டியிருக்கும். விசாகம் 1-2-3 பாதத்தில் பிறந்தவர்கள் குடும்பத்தில் கவுரவம் அந்தஸ்து உயரும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தடைப்பட்டு வந்த காரியங்கள் நடந்து மனதிற்கு மகிழ்ச்சி உண்டாகும். மாணவர்கள் கவனமாக படிப்பது வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும். வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. நன்மைகள் உண்டாகும். மனவருத்தம் நீங்கும். பரிகாரம்: வெள்ளிக்கிழமை தோறும் குல தெய்வ பூஜை மற்றும் முன்னோர் வழிபாடு செய்யுங்கள். சிறப்பான கிழமைகள்: ஞாயிறு, வியாழன். அனுகூலமான திசைகள்: தெற்கு, கிழக்கு. அதிர்ஷ்ட எண்கள் 1-3. அதிர்ஷ்ட திசைகள்: மேற்கு, தெற்கு. செல்ல வேண்டிய தலம்: கஞ்சனூர், திருப்பதி, ஸ்ரீவில்லிபுத்தூர். சொல்ல வேண்டிய மந்திரம்: ஓம் மகாலட்சுமியை நம என்ற மந்திரத்தை தினமும் 21 முறை சொல்.